வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆசனம், ரொம்ப முக்கியமான ஆசனம். இது புஜங்காசனம். இந்த புஜங்காசனத்தை குறிப்பாக பெண்களுக்கு இது மிக்க ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசனம் புஜங்காசனம் எப்படி பண்ணுறது மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த புஜங்காசனம் எப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வெட்ட வெளியில் இந்த மாதிரி ஒரு யோகா மேட்டு அல்லது ஒரு விரிப்பில் இந்த மாதிரி படுத்துக்குங்க. நீங்கள் இல்லை ஒரு சுத்தமான அறையில் நீங்கள் செஞ்சாலும் ஓகே. அதில் சமஸ்திதியில் படுத்துக்கணும். உங்கள் கைகளை நல்லா தொடைக்கு பக்கத்தில் நேராக வச்சுட்டு பொசிஷனில் நீங்கள் இந்த மாதிரி தலைக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஷோல்டருக்கு பக்கத்தில் உங்கள் கைகளை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களுடைய நெத்தியை தலை கீழே வச்சுருங்க, தரையில் வச்சுட்டு மூச்செல்லாம் விட்டுருங்க. அதாவது எந்த ஆசனம் பண்ணும்போதும் உங்களுடைய ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மூச்சை கலந்து செய்வது தான் ஒரு யோகாசனமாகும். நல்லா மூச்செல்லாம் வெளியில் விட்டுட்டு இப்போ மெதுவாக மூச்சை எடுத்துக்கொண்டு அப்படியே உங்களுடைய கைகளை தரையில் அழுத்தி கொண்டு மெதுவாக தலையை தூக்கி கொண்டு மேலே வரவும். ஸோ இதில் நீங்கள் ஒரு 20 கவுண்ட்ஸ் நிற்கலாம். இப்போ மூச்சை எடுத்து விட்டுக்கொண்டே அப்படி மெதுவாக நீங்கள் தரையில் நெற்றியை வைத்து ரிலாக்ஸ் பண்ணவும். ரிலாக்ஸ் பண்ணுறது உங்களுடைய இந்த மகர ஆசனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தில் உங்களுடைய கன்னத்தை ஒரு பக்கம் வைத்து நல்லா மூச்சை எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளவும். ஸோ இந்த புஜங்காசனத்தை நம்ம இன்னொரு முறை செய்து பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சமஸ்திதியில் தரையில் படுத்துக்குங்க. உங்களுடைய கைகளை எல்லாம் தொடையோடு சேர்த்து வைத்துக்கொண்டு, இதுதான் சமஸ்திதி, சமதள ஸ்திதி. இந்த ஸ்திதியில் நீங்கள் படுத்துட்டு உங்களுடைய கைகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தோள்பட்டைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு உங்களுடைய நெத்தியை தரையில் வைத்து கொள்ளவும். மூச்செல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மூச்செல்லாம் விட்டுட்டு அந்த மூச்சை மெதுவாக எடுத்துக்கொண்டே உங்கள் கைகளை தரையில் அழுத்தி கொண்டு மெதுவாக மேலே வரவும். ஸ்லோவாக நீங்கள் இந்த பொசிஷனில் வரலாம். ஸோ இந்த பொசிஷனில் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு ஒரு நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை உங்களுடைய நெற்றி பொட்டில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய ஜீரண உறுப்புகள் எங்கே இருக்குதோ அந்த வயிற்று பகுதியில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வச்சலாம். ஸோ இப்போ இதனுடைய பலன்களை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த புஜங்காசனம் குறிப்பாக பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு பலனை தரக்கூடியதாகும். இது இப்போ உங்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும், உங்களுக்கு இந்த பிசிஓடி இல்லை அதாவது இர்ரெகுலர், இந்த மாதவிலக்கு என்று சொல்லக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதுக்கு இந்த ஆசனம் சிறந்த முறையில் ஒரு நண்பனை போல் வேலை செய்கிறது. அதே மாதிரி உங்களுடைய முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது. முதுகெலும்பு வளைக்கப்படுவதால் உங்கள் தோள்பட்டை வலி, அடிமுதுகு வலி, முதுகு வலிக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இது வேலை செய்கிறது. உங்களுடைய மார்பகம் நன்றாக விரிவதால் மூச்சு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதாவது மூச்சு நன்றாக செல்வதால் உங்கள் நுரையீரல் நன்றாக விரிவடைந்து வேண்டிய அளவு ஆக்சிஜன் இந்த ஆசனத்தில் கிடைப்பதால் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதில் உங்களுக்கு தீர்ந்துடும். அதே போல் உங்களுக்கு இந்த கைகளுக்கும் தொடைகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கிறது. ஜீரண உறுப்புகள், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜீரண உறுப்புகளுக்கு மிக சிறந்த ஒரு நன்மை தரக்கூடியதாகும். இது இப்போ இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலுக்கு இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா மலக்குடலுக்கு நன்றாக ஒரு வெளியேற்றும் தன்மையை இந்த ஆசனம் அதிகரிக்கிறது. இது போன்ற பலவிதமான நன்மைகள் இந்த ஆசனத்தில் இருக்கிறது. உங்களுடைய முதுகு வலி நீங்கும், ஆஸ்துமா ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்வை தரும். அதே போல் கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது போன்ற பல ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல தீர்வுகளை தரக்கூடிய இந்த ஆசனத்தை தினசரி செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசனங்கள் நம்ம செய்கிறது ஒரு யோகா மேட்டு அல்லது ஒரு விரிப்பு மேலே தான் நம்ம ஆசனங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த வழியாகும். ஒருவேளை உங்ககிட்ட நீங்கள் யோகா மேட்டோ அல்லது யோகா பிளாக்கு, யோகா பெல்ட்டு, இந்த யோகா சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி amazon.com மூலமாக நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் எனக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.